வணக்கம் அனைவருக்கும். சோஷியல் மீடியால பிரபலமாக இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் மத்தியில அதிகமாக பேசப்படும் ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தா டாடா மோட்டார்ஸ், டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரிஸ், முத்தூட் ஃபினான்ஸ், மணப்புரம் ஃபினான்ஸ், ஃபெடரல் பேங்க், ஐடிசி லிமிடெட், ஐடிஎஃப்சி பேங்க், இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனாலுமே இன்வெஸ்டர்ஸ் மத்தியில கவனிக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் அப்படின்றது ஒரு டிஃப்ரெண்ட் லிஸ்ட் இருக்கு. அது போன்ற ஸ்டாக்ஸ் எடுத்து உங்களுக்கு நாங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சீரீஸ்ல இன்னைக்கு ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல் செக்டாருக்கு கீழே அடங்கும் 4 ஸ்டாக் பத்தி நம்ம பேசலாம். நம்பர் 1 மேங்களூர் கெமிக்கல்ஸ், நம்பர் 2 சுதர்ஷன் கெமிக்கல்ஸ், நம்பர் 3 தீபக் ஃபர்டிலைசர்ஸ், நம்பர் 4 டான்ஃபாக் இண்டஸ்ட்ரீஸ். நம்பர் 1 மேங்களூர் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் லிமிடெட். இது ஒரு பெங்களூர் பேஸ்டு கம்பெனி. இது இன்கார்பரேட் பண்ண வருஷம் 1966. இவங்களுடைய மேஜர் உற்பத்தி அப்படின்னு பார்த்தா நைட்ரோஜனஸ் மற்றும் பாஸ்பேட்டிக் ஃபர்டிலைசர்ஸ். மேங்களூர் கெமிக்கல்ஸோட ஃபைனான்சியல் அவுட்லுக் பார்க்கும்போது PE ரேஷியோ 22.6x இருக்கு. இது வந்து இண்டஸ்ட்ரி ஆவரேஜான 29.9x ஓட கம்மி. இண்டஸ்ட்ரி ஆவரேஜோட PE ரேஷியோ கம்மியா இருக்கும்போது அது ஒரு பாசிட்டிவ் சைனா பார்க்கறது உண்டு. ROE வந்து 14.9% இருக்கு. ROCE வந்து 15% இருக்கு. 10 to 15% ROE, 10 to 15% ROCEன்றது வந்து ஒரு ஆவரேஜ் அண்ட் அக்செப்டபிள் நம்பர்னு சொல்லலாம். அடுத்தபடியா டான்ஃபாக் இண்டஸ்ட்ரீஸ், சென்னை பேஸ்டு கம்பெனி, இன்கார்பரேட் செய்யப்பட்ட வருஷம் 1972. இவங்களோட மேஜர் உற்பத்தின்னு பார்த்தா ஃப்ளூரன் கெமிக்கல்ஸ். ஃபைனான்சியல் அவுட்லுக் பார்க்கும்போது PE ரேஷியோ இண்டஸ்ட்ரி ஆவரேஜோட அதிகமாக தான் இருக்கு. 49x இருக்குது. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பார்த்தா 22 அரௌண்ட் தான் இருக்குது. ROE பார்க்கும்போது எக்ஸப்ஷனல் 30% மேல இருக்கு. ROCE 40% மேல இருக்கு. 20% மேலாக ROE and ROCE இருக்கும்போது அது எக்ஸலண்ட் எக்ஸப்ஷனல் கேட்டகரி கீழே நம்ம பார்க்கிறோம். மூன்றாவதாக தீபக் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் பெட்ரோகெமிக்கல்ஸ் கார்ப் லிமிடெட். இன்கார்பரேட் செய்யப்பட்ட வருஷம் 1979. பூனே பேஸ்டு கம்பெனி. இவங்களுடைய மேஜர் உற்பத்தின்னு பார்த்தா பல்க் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ். இதுல அமோனியா, நைட்ரிக் ஆசிட், அமோனியம் நைட்ரேட், DAP, MOP, பயோ ஃபர்டிலைசர்ஸ் இதெல்லாம் அடக்கம். ஃபைனான்சியல் அவுட்லுக் பார்க்கும்போது PE ரேஷியோ 18.6x இருக்குது. இது வந்து இண்டஸ்ட்ரி ஆவரேஜோட கம்மி. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் 21.6x இருக்கு. ROE 15.6% இருக்கு. ROCE 15.7% இருக்கு. ROE, ROCE ரெண்டுமே ஸ்லைட்லி பெட்டர் தேன் அக்செப்டபிள் அண்ட் ஆவரேஜ் கேட்டகரின்னு சொல்லலாம். நாலாவதா சுதர்ஷன் கெமிக்கல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். இன்கார்பரேட் செய்யப்பட்ட வருஷம் 1951. ஹெட் குவார்ட்டர்ட் இன் புனே. மேஜர் உற்பத்தின்னு பார்த்தா பிக்மெண்ட் மற்றும் டிஸ்பர்ஷன்ஸ். ஃபைனான்சியல் அவுட்லுக் பார்க்கும்போது PE ரேஷியோ 85x இருக்கு. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ்னு பார்க்கும்போது 18x தான் இருக்குது. இது இண்டஸ்ட்ரி ஆவரேஜோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே அதிகமா இருக்கு. ROE பார்க்கும்போது 3.07% இருக்கு. ROCE பார்க்கும்போது 6.03% இருக்கு. ROE, ROCE ரெண்டோட நம்பர்ஸுமே லோயர் தேன் ஆவரேஜ் அப்படின்ற ஒரு கேட்டகரியில தான் வருது. இருந்தாலுமே சுதர்ஷன் கெமிக்கல்ஸ் ஏன் ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனியா பாக்குறாங்க அப்படின்னா சுதர்ஷன் கெமிக்கல்ஸ் சுத்தி நடக்கிற சில விஷயங்கள் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும். இந்தியா பொறுத்த வரைக்கும் பிக்மெண்ட் மேனுஃபேக்சரிங்ல நம்பர் 1 கம்பெனி சுதர்ஷன் கெமிக்கல்ஸ். குளோபலி பார்க்கும்போது இது நம்பர் 4ல வருது. அடுத்தபடியா ஜெர்மன் பேஸ்ட் ஹியூபேக் கம்பெனி 2024 பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணாங்க. சுதர்ஷன் கெமிக்கல்ஸ் ஒரு ஸ்ட்ராங் கம்பெனியா பார்க்கப்படுறதுக்கான முக்கியமான இன்னொரு காரணம் பார்த்தா பிக்மெண்ட் செக்டர்ல யூரோப், யூஎஸ்ல பல நிறுவனங்கள் கன்சாலிடேட் ஆகுது, ஷட் டவுன் பண்றாங்க, ப்ரொடக்ஷனை குறைக்கிறாங்க டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ். அந்த சூழ்நிலையிலும் சுதர்ஷன் கெமிக்கல்ஸ் ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனியா இயங்கிக் கொண்டே இருக்கிறது. ஸோ இன்வெஸ்டர்ஸ் மத்தியில கூர்ந்து கவனிக்கப்படக்கூடிய 4 நிறுவனங்களாக சுதர்ஷன் கெமிக்கல்ஸ், டான்ஃபாக் இண்டஸ்ட்ரீஸ், தீபக் ஃபர்டிலைசர்ஸ், மேங்களூர் கெமிக்கல்ஸ், இந்த 4 நிறுவனத்தை பத்தி எங்களால் முடிஞ்ச இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். இது போன்ற மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்க வருகிறோம். நன்றி, வணக்கம்.